மூணாவது, வாரத்துல 7 நாள்னா, அதுல 3 நாளாவது கண்டிப்பாக நீங்க கீரைகள சேர்க்கிற மாரி பார்த்துக்கோங்க. எந்த கீரையா வேணாலும் இருக்கலாம். பெஸ்ட்டான கீரை வந்துட்டு முருங்கைக்கீரை. ஸோ இந்த முருங்கைக்கீரைய வாரத்துக்கு 3 நாளாவது எடுக்கணும். 4வது, நான் சொல்ற இந்த டாப் 4 ஜூஸஸ ஏதாவது ஒரு நாள் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வாரத்துல ஒரு 4 நாள். ஆலோவேரா ஜூஸ், கத்தாழை ஜூஸ் பயங்கரமா ஏஜ் ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஆட்டுக்கால் சூப் ஒரு நாள் குடிங்க. வீட்ல என்னைக்குமே டெய்லி வந்துட்டு பட்டர் மில்க், அதாவது மோர் குடிக்கிறது நல்லது. வெளியே போனா எங்க இளநீ பார்த்தாலும் எடுத்து குடிச்சிருங்க. சோ அந்த 4 விஷயம் என்ன? கத்தாழை ஜூஸ் ஒரு நாள் குடிங்க, மோர் குடிங்க, இளநீ குடிங்க, ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 4வது விஷயம் முடிஞ்சு. 5வது விஷயம், ஒரு வாரத்துல 7 நாள்னா 5 நாளாவது நடைப்பயிற்சி, யோகா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இது 3மே பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 50 வயசுக்கு மேல நீங்க இருந்தீங்க அப்படின்னா. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை, உங்க வீட்டுல யாராவது கிட்ட சொல்லி இல்ல நீங்களே ஒரு 2.5 kg டம்பிள் பேர் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு 5 kg டம்பிள் பேர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆர்ம்ஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் லெக்ஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்டமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா அவ்வளோ வீடியோ வரும். உங்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அது உங்களோட எலும்புகளுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஆஃப்டர் யுவர் 50s. ஸோ 5வது விஷயம் வந்துட்டு வாரத்துல 5 நாளாவது நடைப்பயிற்சி, யோகா பிளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மிச்சம் 2 நாள் நம்ம வந்துட்டு மசில்ஸ்க்கு, போன்ஸுக்குலாம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். 6வது விஷயம் என்ன? ஒரு வாரத்துல 7 நாள் அப்படின்னா 6 நாளாவது ஏதாவது ஒரு பயிர் எடுத்தே ஆகணும். புரத வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் 50 வயசுக்கு மேல. ஸோ வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி, மொச்சக்கொட்டை, காராமணி, கிட்னி பீன்ஸ், தட்டைப்பயிறு, அவரைக்கொட்டை, பன்னீர், மஷ்ரூம், எல்லா வகையான அசைவ உணவுகள். வெளியே போகும்போது என்னைக்குமே நான்வெஜ்ஜை தவிர்த்துக்கோங்க. வீட்லயே என்னைக்குமே நான்வெஜ் சமைச்சு செஞ்சுற மாதிரி பார்த்துக்கோங்க. 7வது விஷயம், கண்டிப்பா 50 வயசுக்கு மேல உங்களுக்கு புது செல் ஃபார்ம் ஆகணும், ஏஜ் ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா 10 மணிக்கு தூங்கிட்டு காலையில 5 மணிக்கு எந்திரிங்க. அந்த 7 மணி நேரம் உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.